வணக்கம் நண்பர்களே. நான் மதுரையிலிருந்து கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பனைமரத்தை பற்றி தான் எல்லா பேரும் சொல்லியிருக்காங்களே, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி தெரியாத ரகசியமான ரெண்டு உண்மைகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நொங்கு, பதநீர், கல்கண்டு, சர்க்கரை, கல், எல்லா பொருட்களுமே பனையை பொறுத்த வரைக்கும் பயன்படும். சரி, இந்த ஒரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்றோம், ஒரு பழங்கள் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், எது சாப்பிட்டாலும் இது நம்ம உடம்புல சேர்ந்துச்சா இல்லையா, இது நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த பனங்கிழங்கை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிழங்கை அவிச்சு நம்ம அந்த கிழங்கை சாப்பிட்டோம்னு வைங்களேன், ஒரு கிழங்கோ 2 கிழங்கோ நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு சென்று நமக்கு வரக்கூடிய அந்த யூரினில் பார்த்திங்கன்னா அந்த பனங்கிழங்கோட வாசனை கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த கிழங்கு நம்ம சாப்பிட்டு உடம்போடு சேர்ந்து நமக்கு கழிவுகள் நிறையா வெளியே வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம். இது முதல் உண்மை. ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பனை மரத்தை உண்டாக்குறதுக்கு அந்த பனங்கொட்டை, அந்த விதைகளை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளமாக நட்டு உண்டாக்கணும் அப்படின்றது நம்ம மனசில் அது பதிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் பனங்கொட்டைகளை போட்டு முளைக்க வச்சு இந்த பனங்கிழங்குகள் நமக்கு சப்ளை ஆகுது நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த கிழங்குகளை ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே பறித்து எடுத்துகிட்டு வரக்கூடிய கிழங்குகளை நம்ம எங்கெங்கே பனைமரம் வளர்க்கணுமோ அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டு இந்த கிழங்கை அழகாக வானத்தை பார்த்து கூர்மையான பகுதி மேலே இருக்கிற மாதிரி, அடிப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி ஊண்டி நர்றன்னைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி, இது மாதிரி ஒரு 3 தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவையே கிடையாது. அழகாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும். ரொம்ப சீக்கிரமாக பனைமரத்தை உருவாக்கணும், நம்ம நினச்ச இடத்துல உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பனங்கிழங்குகளை நடுறது தான் மிகச்சிறந்த முறை. இது 2வது ரகசியம். சரிங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.